தமிழ் பியூட்டி டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய ப்ராப்ளமான ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குங்க. கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் காரணமாக ரொம்பவே ஹேர் ஃபால் ஆகிட்டுருக்கு. ஹேர் ஃபால் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய விதமான ஹேர் ஆயில்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு நல்லதுன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ பெட்டர் என்னென்னா நம்ம வீட்டிலையே ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்ல. ஸோ அந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்றதை பற்றி இன்றைக்கி நம்மளோட ஷோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இதில் ஒரு 3/4 கப் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் உங்கள் முடியை ரொம்பவே ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேர் நல்ல க்ரோத்துக்கு வரத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போது இந்த தேங்காய் எண்ணெயை 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் உங்கள் தலையில் டேண்ட்ரஃப் மட்டும் இல்லாமல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனையும் தடுக்குது. இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை கொதிக்க வைக்கக்கூடாது. கொஞ்சமாக எண்ணெய் சூடானோடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த எண்ணெயில் 5 ஸ்பூன் கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கருஞ்சீரகம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிது. கருஞ்சீரகம் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடின்னு கூட சொல்லலாம். உங்கள் முடியோட ரூட்ஸை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி அதை பலப்படுத்துறதுக்கும் உதவுது. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த எண்ணெயை நல்லா கூலாகிற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை தனியாக ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை 6லேருந்து 8 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இப்போது நம்மளோட எண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க எண்ணெயை ஒரு பவுலில் தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் நெல்லிக்காய் சாறு ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நெல்லிக்காய் ஜூஸ் இல்லை அப்படின்னா இதில் விட்டமின் இ ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த எண்ணெயை ஹேர் அண்ட் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த ஆயிலை வீக்லி 3 to 4 டைம்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 மந்தில் உங்களோட ஹேர் க்ரோத் எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்ப்பீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் நல்ல ஒரு பியூட்டி டிப்ஸோட உங்களை அடுத்த ஷோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.